திமுக அரசை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டனர். வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் காலங்களில் திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல சாதனைகளை புரியும். அதற்கு நான் உறுதியளிக்கிறேன். கலையை வளர்ப்போம், தமிழ்நாடு வெல்லும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். 28வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார். பல்வேறு நாட்டு சபாநாயகர்களை பிரதமர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்திய பெண்கள் வெறும் பங்கேற்பாளர்களாக மட்டும் இல்லாமல் தலைமை பண்புகளுடன் வழி நடத்துபவர்களாகவும் உள்ளனர். எங்கள் நாட்டின் ஜனாதிபதியும் பெண். இந்த சபாநாயகர்கள் மாநாடு நடக்கும் டெல்லி பிரதேசத்தின் முதல்வரும் பெண் என்று பிரதமர் மோடி கூறினார். அதிகாரிகள் ஒவ்வொரு முறை வந்து சோதனையிடும் போதும் முதல்வர் மம்தா பானர்ஜி அந்த இடத்துக்கு சென்று இடையூறு ஏற்படுத்துகிறார் என சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீர்கள். அவ்வாறு செய்வதால் தேவையில்லாத வேட்பாளர்களை மறைமுகமாக ஊக்குவிக்கும் நிலை ஏற்படுகிறது என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்துக்காக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் நமக்கு தேவை என்று ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதாகவும் அடையாள மை அழிவதாகவும் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் ரூபாய் 1.41 கோடி பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்ட 52 நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர். தேனியில் உள்ள தனது இல்லத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் கொண்டாடினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரது வீட்டில் பொங்கல் கொண்டாடினார். குடும்பத்தினரும் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்து கொண்டு வழிபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பொங்கலை முன்னிட்டு சுவாமிக்கு மண்பானை பொங்கல் படையில் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கட்சியினருடன் சேர்ந்து பொங்கல் கொண்டாடினார். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்புடன் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, இங்கிலாந்து, இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று மகிழ்ந்தனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை புனித தோமையர் மலை ஆயுதப்படை வளாகத்தில் போலீசார் பொங்கல் விழா கொண்டாடினர். போலீஸ் கமிஷனர் அருண் IPS கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துகள் கூறினார். சென்னை அசோக் நகரில் உள்ள செயின்ட் மத்தேயு கத்தோலிக்க தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழா கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காவல் நிலைய மைதானத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. சென்னை திருப்போரூர் கந்தசாமி கோவிலின் 35ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா நடந்தது. பொங்கலை முன்னிட்டு விரதமிருந்து வந்த பக்தர்கள் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். நடிகர் தனுஷ் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனது 54வது படத்தை நடித்து முடித்துள்ளார். படத்துக்கு கர என தலைப்பு வைத்திருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்நாட்டு கலவரம் நடந்து வருகிறது. அந்நாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு மக்கள் தங்களின் வீடுகளின் முன்னால் பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர். பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என கூறி தைப்பொங்கலை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். தைப்பொங்கல் திருநாளையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி ஆரவாரத்துடன் இன்று காலை தொடங்கியது. அமைச்சர் P. மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி முடிவுகள் LED திரையில் வெளியிடப்படுகின்றன. காளைகளை பிடித்த வீரர்கள், நின்று விளையாடிய காளைகளின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் என பொங்கிட இனித்திடும் செங்கரும்பை சுவைத்து செங்கதிரோனை போற்றிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருக்கட்டும். அனைவருக்கும் வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தவிக தலைவர் விஜய் வாழ்த்தினார். மகாராஷ்டிராவில் 29 மாநகராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை துவங்கியது. 16ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். மக்களை ஒன்றிணைத்து நம் சமூகத்தில் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் பொங்கல் பண்டிகையை காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பொங்கல் உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற புதிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வழங்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். 78வது ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய ராணுவத்தின் துணிச்சல் மற்றும் உறுதியான அர்ப்பணிப்புக்கு ராணுவ தினத்தில் நாம் தலைவணங்குவோம் என தெரிவித்துள்ளார்.
ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க வலியுறுத்தி பட நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை எனவும் ஹைகோர்ட்டை அணுகவும் உத்தரவிட்டுள்ளது. 78வது ராணுவ தினத்தை முன்னிட்டு ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நகரில் ராணுவ அணிவகுப்பு நடந்தது. அர்ஜுன் டாங்கிகள், KN வஜ்ரா, தனுஷ் பீரங்கிகள், BMP ரக வாகனங்கள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் கவச வாகனங்கள் இந்த அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன. மகாராஷ்டிராவின் நாக்பூர் மாநகராட்சி தேர்தலில் RSS தலைவர் மோகன் பகவத் ஓட்டளித்தார். மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்துடன் நராவரிப்பள்ளி கிராமத்தில் உள்ள தொட்டி கங்கம்மா கோயிலில் பொங்கலிட்டு வழிபட்டார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழ் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் நன்னாள் நம் அனைவரது வாழ்விலும் புதிய ஒளியை ஏற்றி வைக்கட்டும் என்றார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி நிருபர்கள் சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அந்த அரங்கில் மின்கசிவு ஏற்பட்டது. அரங்கில் இருந்த தீயணைப்பு கருவி கொண்டு தீ மற்றும் புகையை அணைத்தனர். மும்பை மாநகராட்சி தேர்தலில் நடிகர் அமீர் கான் வாக்களித்தார். தேர்தல் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் NCC மாணவர்கள் முகாமில் குடியரசு நாள் அணிவகுப்பு நடைபெற்றது. டெல்லி முதல்வர் ரேகா குப்தா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தியுள்ளார். இறந்துவிட்டது. விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலான ஆட்சி அமைந்து தமிழக மக்கள் அனைவருக்கும் நல்வழி பிறக்க இறைவனை வேண்டி வாழ்த்துவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த பொங்கல் திருநாள் தமிழகத்துக்கு வளமும் அமைதியும் நலனும் கொண்டு வரவும் தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அமைதி நிரம்பிடவும் வேண்டிக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்தார். ஜனநாயகனுக்கு பலரும் குரல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் குரல் கொடுக்காததை வைத்து அவருடைய தைரியத்தை தெரிந்து கொள்ளலாம் என அமைச்சர் ரகுபதி கூறினார். அன்பு, அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, நல்லிணக்கம், ஒற்றுமை, வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து நலங்களையும் வளங்களையும் தைத்திங்களும் தமிழ் புத்தாண்டும் வழங்க வேண்டும் என அன்புமணி பொங்கல் வாழ்த்து கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த ரஜினி ரசிகர்களை பார்த்து கையசைத்தும் வணக்கம் சொல்லியும் பொங்கல் வாழ்த்து கூறி உற்சாகப்படுத்தினார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 111.96 கோடி நிவாரணம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் கொண்டாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அவரது மனைவி கிருத்திகா மற்றும் பேரன் இன்பநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீண்ட ஆயுள் மற்றும் பூரண உடல் நலத்துடன் தமிழக முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் OPSக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாக்குறுதியால் ஆசிரியர் கண்ணன் உயிரை பறித்துவிட்டு கவிதை பாடச் சொல்லி வைப் செய்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டின் முன்னோட்ட நிகழ்ச்சியாக அவனியாபுரம் கிராம தேவதை மந்தை அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது. கிராம வாடிவாசல் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் வர்ணனையாளரான மதுரை கீர்த்தி வர்ணனை செய்கிறார். நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஆர்வமாக அவனியாபுரத்திற்கு வந்தனர். ஜல்லிக்கட்டு VIP கேலரியில் உற்சாகமாக பார்வையிட்டனர். பெரிய குளத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது இல்லத்தில் மகன் ஜெயபிரதீப் மற்றும் மருமகள்கள், பேர குழந்தைகள் என குடும்பத்துடன் வீட்டின் முன் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பொங்கல் விழாவை கொண்டாடினார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் சுற்றில் 47வது நம்பர் டி-ஷர்ட்டை மாற்றி அணிந்து ஆள்மாறாட்டம் செய்த நபர் மீது போலீசார் FIR பதிவு செய்து போட்டியில் இருந்து நீக்கியுள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் காலை முட்டி 40வது நம்பர் மாடுபிடி வீரர் காயமடைந்தார். அவரை உடனே மீட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 5வது சுற்றின் போது விருதுநகர் வத்ராயிருப்பைச் சேர்ந்த கார்த்தி என்ற காளை உரிமையாளர் மலைமாடுகள் மலையில் மேய்வதற்காக ஜல்லிக்கட்டு உறவுகள் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கை பதாகையோடு காளையை அவிழ்த்தார். பின்னர் பதாகையை களத்தில் நடுவே நின்று அனைவரிடமும் காண்பித்து ஆதரவு கேட்டார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பில் கர்னல் ஜான் பென்னிகுயின் 185வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு விவசாயிகள் மற்றும் அதிமுக கட்சியினர் மாலை அணிவித்தனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் உள்ள தமது வீட்டில் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். மதுரை அவனியாபுரத்தில் அரசு உத்தரவுப்படி ஜல்லிக்கட்டில் பங்கேற்க வரும் காளைகளின் உடல்நிலைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பிறகே போட்டிக்கு அனுப்புகின்றனர். சென்னை KK நகர் போலீஸ் நிலைய வாசலில் போலீசார் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடன் பொங்கல் கொண்டாடினர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளைகளை அடக்கி வளையங்குளம் பாலமுருகன் முதலிடம் பிடித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு நம்பெருமாள் உபயநாச்சியார்களுடன் திருச்சி வெகையில் பாண்டியன் கொண்டை கிளிமாலை அணிந்து புறப்பாடு கண்டருளினார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய அணியின் சீனியர் நட்சத்திர பேட்ஸ்மேனான விராட் கோலி முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். கூலி படத்திற்கு பிறகு கைதி 2 படத்தை இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் 23வது படத்தை இயக்க உள்ளார்.